அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஐயா சொல்லியிருக்கீங்க, நவகோள்களுக்கும் மனிதனுடைய நவத்வாரங்களுக்கும் தொடர்பு உண்டு. நிறைய தொடர்பு, மனிதனுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டு. ஒன்றே இல்லை, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி இது என்ன மாதம்? 2ஆம் மாதம். தமிழில் மாசி மாதம், இங்கிலீஷில் பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதம் மாசி மாதத்தில் மழை வராது. தை மாதத்தில் கூட வந்துடும், ஆனால் மாசி மாதத்தில் மழை வராது. ஏன்னா தையில் அறுப்பு அறுத்துட்டாங்கன்னா இப்போ தண்ணி தேங்கினதெல்லாம் இப்போ விவசாயிகள் செழிப்பாக விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் மாசி மாதம் மழை வருது, பிப்ரவரி மாதம் மழை விவசாயம்லாம் நெல்லெல்லாம் சாஞ்சு போய்க்குது. இதுக்கு காரணம் என்ன? இயற்கை முரண்பாடாயா? மனுஷன் மாறுபட்டால் இயற்கை மாறுச்சு. இயற்கை தான் மனுஷன், இயற்கை தான் கோள்கள், இயற்கை தான் பூமி. எல்லாம் நீயே இயற்கையோடு தான் இருந்துக்கிற, ஆனால் உனக்கே தெரியாது. அது நம்மெல்லாம் இயற்கையோடு தான் இருக்கிறோம். நம்மளை யார் செய்தாங்க? யாராவது செய்ய முடியுமா? உடலை செய்யலாம் அப்பா அம்மாவும் சேர்ந்துக்குன்னு, ஆனால் உயிரை யார் செய்வாங்க? யாராலையாவது செய்ய முடியுமா? இல்லை, அது போகும்போது யாருன்னா தடுக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் இயற்கை. இப்போ நீ மூச்சு விட்டுன்னுக்கிறிய, நீயா ஏதாவது மூச்சு விட்றியா? எவனாவது தானா நானே விட்றேங்க மூச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? இயற்கையிலே இயங்குது. அது அது இயங்குறதால தான் நம்ம இருக்கிறோம். அதனுடைய இயக்கம் நின்று போச்சுன்னா நம்ம இருக்க மாட்டோம். அப்போது எல்லாமே இயற்கை தான். இயற்கையினுடைய செயல்கள் ஏற்ற மாதிரி தான் நம்ம குணங்கள் மாறுது. நம்ம குணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இயற்கையும் மாறுது. மனுஷனுடைய குணங்கள்லாம் மிருகத்தனமாக போயிடுச்சு. அதனால் இயற்கை கோள்கள் மாறி போய் மழை கண்டபடி நேரத்தில் மழை பெய்யுது, கண்ட நேரத்தில் வெயில் காயுது. எது எப்போ நடக்கும்னு தெரியாது. 3 நாளுக்கு முன்னாடி கூட மழை. ஆமாம், அப்படி தான். 3 நாளைக்கு முன்னே சாயந்தரம் கூட தான் வரலாம். நீ போகும்போது நன்றி இன்னும் கூட தான் போகலாம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? யார் தடுக்கிறது? அத்தை எந்த விஞ்ஞானம் தடுக்க முடியும்? அதனால் அப்படிலாம் இல்லை. இயற்கையும் மாறுது. மனுஷனுக்கும் இயற்கைக்கும் நெருங்கிய தொடர்பு எல்லா உயிரினத்துக்கும். அந்த இயற்கையினுடைய தொடர்பு இல்லைன்னா உயிரினம் இங்கே ஒன்று இருக்காது. ஆனால் எல்லாத்தையும் எல்லா மனிதன் எல்லா விஞ்ஞானியும் செய்ய முடியும். உயிரை செய்ய முடியுமா? யாராவது? ஒரு விதையை செய்ய முடியாது யாராலையும். அப்போது இறைவனால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். அதனால் தான் நான் பற்றி சொல்கிறது, எல்லாம் போய் இறைவன் மெய், நீ மெய், நீ மட்டும்தான் நிஜம், இறைவன் மட்டும்தான் நிஜம். அதை யோசனை பண்ணி அதோட வாழ கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு தான் சொல்லு ஐயா. இந்த நவதுவாரங்கள் நவக்கோள்கள் எது எதோட தொடர்புடையது ஐயா? இது நீ சயின்ஸில் போய் கேளு. நான் சயின்ஸ் படிக்கல, 1ஆம் கிளாஸ் கூட படிக்காது. சயின்ஸில் இது கிடையவே கிடையாது. அதுதான் எல்லாத்துக்கும். சன்னியாசுரம் ஆசன துவாரம், சூரியன் கண்ணு, காது ஆகாயம், இப்படி உன் உடலுக்குள்ள இருக்கிற எல்லா துவாரத்துக்கும் எல்லா பஞ்சபூதத்துக்கும் சம்பந்தங்குது. என்ன உயிர்நிலைக்கு புதன் இப்படி இருக்குது. ஏன்னா தான் உற்பத்தி பண்ணி விட்டுங்குது உலகத்தில். அதனால தான் அதுக்கு பிரம்மான்னு பேர் வச்சுக்குது. 3 கடவுளை பற்றி சொல்கிறோம் இல்லை? ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்ன்ட்டு. அழிக்கும் கடவுள் அது மறைக்கும் கடவுள். அப்போது ஆக்கும் கடவுள்ன்றது பிரம்மா, காக்கும் கடவுள்ன்றது மகாவிஷ்ணு வயிறு இல்லையா? மறைக்கும் கடவுள்ன்றது ஆன்மா. இப்படி 3ஆக இருந்து நம்ம உடலுக்குள்ளே இயங்குது. இதை யாரும் செய்திட முடியாது. இயற்கை, எல்லாமே இயற்கை தான். ஒரு குழந்தை அம்மா பெற்றெடுக்கிறான், 3 மாதத்தில் செத்து போகுது. சிலது பிறக்கும் போதே செத்து போகுது. சிலது 80 வயசு வரைக்கும் படுத்து கிடக்குது. உண்மை. இதுக்கு யார் காரணம்? யாராவது செய்ய முடியுமா இதை? யாராவது அவன் இருக்கணும்னா இருப்பானா? போனோன்னு போயிடுவானா? இறைவன் எப்போ முடிவு பண்ணுறான்னா மனிதனுடைய வாழ்வு அப்போ முடியும். எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், சாமி நான் பாட்டு சும்மா இருந்திருப்பேன், இந்த பாழா போன இறைவன் என்னை ஏன் சாமி படைச்சான்? ஒருவேளை என்னை படைக்காமல் இருந்தா நான் பிறக்கவே மாட்டேன். நான் பிறக்காமல் இருந்தா இங்கே நான் கஷ்டப்பட வேலையே கிடையாது. நான் எதுக்காக சாமி என்னை படைச்சான்? என்னை படைச்சதுனால அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு இங்கே இருக்கிற நாம் என்னைக்காவது ஒரு நாளாச்சு கேட்டுருப்போம் கண்டிப்பாக. ஏன்னா உதவாங்காத ஆள் இங்கே ஒருத்தர் கூட கிடையாது. உதவாங்கன்னா இந்த கேள்விகள் தானாக வரும். அப்போது வாங்கிறது நமக்குள்ளே கேள்விகள் உருவாகணும். எப்போ நீ மண்ணு மாதிரி இருக்கிற, வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது சாப்பிட்டுற, நீ அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் கிடைக்குது அனுபவிச்சுற,
இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண, செத்து போயிடுவே. அப்போ ஒரு விளக்கு கூட எரிஞ்சினே இருக்காது, ஏற்றி வச்ச மாதிரி எரியாது, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து அணையிற நிலைமைக்கு வரும். அப்போ அங்கே ஒருத்தர் உட்காந்து என்ன பண்ணோம், தூண்டி விடணும். தூண்டு விளக்கெரிய தொடர்ந்து இருந்துள் சூழ்ந்தார் போல். இருள் இந்த விளக்கு எப்போ அணையன்னு தூரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துனே இருக்குது. இந்த விளக்கு அரைஞ்சா நம்ம வந்து இதை மூடிடலாம் அப்படின்னு காத்துனுக்குது. எதை ஒளியை அணைக்கிறதுக்கு இருள் காத்துனுக்கிற மாதிரி நம்மளோட அறிவு அணைக்கிறதுக்கு இந்த மாயைன்ற காத்துன்னு இருக்குது. அப்போது இந்த மாயை நம்மளை மூடக்கூடாதுன்னு யார் இது பண்ணோம், ஒரு குருநாதர் இறைவன் நமக்குள்ள கேள்விகளை வர வைக்கணும். அந்த கேள்விகள் எப்போ வரும் அப்படின்னா உதவு வாங்கும்போது மட்டும்தான் கேள்விகள் வரும். எல்லாமே இருக்குது எனக்கு. யாராவது சாமி வேலைக்கு சாப்பிட்றேன், நான் நினச்சதெல்லாம் அனுபவிக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் சாமி, யாராவது சொல்லியிருப்பாங்களா? எனக்கு இந்த பிறவி கொடுத்தது ரொம்ப உனக்கு சந்தோஷம், உனக்கு வந்து உன்னை எப்படி கொண்டாடுறதுனே தெரியல அப்படின்னு யாராவது கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த செல்வமும் அந்த சுகமும் யாரால் வளர்ந்ததுன்னா ஏன் உழைப்பால் வளர்ந்தது மட்டும்தான் எல்லாராலையும் சொல்ல முடியும். இது இறைவன் கொடுத்தானே எந்த பணக்காரனும் சொல்ல மாட்டான். நான் சும்மா உட்காந்தா இறைவன் கொடுத்துருப்பாரா? நான் ஓடின காலைல 6 மணிக்கெலாம் நேரங்காலம் தெரியாமல் உழைச்சேன், அதனால தான் இவ்வளோ செல்வம் நான் சேர்த்தேன், இன்றைக்கி பணக்காரனாக இருக்கிறேன்னு எல்லாரும் மார்த்தட்டி சொல்லுவாங்க சாமி. ஆனால் அடி உதவாங்கண்ணா நான் தெரியாமல் பண்ணி உதவாங்கினேன், யாராவது சொல்லியிருப்போம்மா? இதை உதவாங்கின பிறகு தான் அறிவு வந்து, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதான் நான் உதவாங்கிருக்க மாட்டேன், யாராவது சொல்லியிருப்போம்மா? தெரியல. அப்போது இந்த கேள்விகள் பிறந்தால் மட்டும்தான் பதிலும் கிடைக்கும். உங்களுக்கு கேள்வி வந்ததுனால தான் இப்படி ஒருத்தர் குருன்னு இருக்காருன்னு உங்களுக்கு வந்தது. உங்களுக்கு கேள்விகள் பிறக்கலைன்னு சொன்னால் ஒரு குருநாதரை தேட வேண்டிய அவசியம் உங்களுக்கும் இல்லாமல் போயிருக்கும். அப்போ கேள்விகள் பிறக்கணும்னா மனுஷனோட வாழ்க்கையில் துன்பம் பிறந்தே தீரும். அப்போ அவர் சொல்கிறாரு, மனிதரிலும் பறவை உண்டு, விலங்கு உண்டு, கல் உண்டு, மரமும் உண்டு, மனிதரிலும் நீர்வாடும் சாதி உண்டே, அநேக குலம் மானிதர் உண்டு. மனிதரிலும் மனிதர் உண்டு, இதுனா அநியாயமாகுது. மனிதரிலும் மனிதர் உண்டாம். வானவரும் மனிதருமாய் வருவது உண்டு, மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தோர் முன்னோர். மனிதரிலும் பறவை உண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு. மனுஷன்ல ஒரு கல் எப்படி போட்ட இடத்துல அப்படியே இருக்குதோ, மனுஷன்லையும் அந்த மாதிரி குணம் உள்ளவன் இருக்கிறான். அப்பா சொல்லுவார், டேய் உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருந்தா கூட நல்லா இருந்திருக்கான், உன்னை பெற்றதுக்கு 4 எருமாட்டை பிடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமா? அப்போ என்ன காரணம்? அவனுக்கா சுயமா எல்லாரும் ஓடுறானே, நான் ஏன் ஓடலை? எல்லாரும் படிக்கிறானே, நான் ஏன் பண்ண? அவனுக்கு கேள்வியே வரல. அப்பா சம்பாதிச்சு கொடுக்குற, உக்காஞ்சி சாப்பிட்டு காலம் தள்ளி நிற்கிறான். அப்போ அவன் பேர் என்ன? கல் மாதிரி இருக்கிறான். ஒரு பறவை, இந்த ஒரு ஆலமரம் இருக்குது, அந்த இடத்துல அந்த மரத்தில் அந்த பறவைக்கு தேவையான எல்லா பழமும் கிடைக்குது. அப்போ அந்த பறவை எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை, அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்குது. எது வரைக்கும் சாப்பிடும்? அந்த மரத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த பழம்லாம் பழுக்கலைன்னா பறவை அங்கே உட்காருமா? அது எந்த மரம் இப்போ இந்த டைமில் பழுக்குதோ அங்கே போய் உட்காந்துரும். அப்போ மனுஷன்லையும் இந்த பறவை மாதிரி எங்கே காரியமாகுதோ அங்கே போய் உக்காந்துக்கினே அங்கங்கே கொஞ்சம் காலத்தை தள்ளிக்கினே போவான் மனுஷன். அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறான். கல்லுண்டு, மரமும் உண்டு, மனிதரிலும் நீர்வாழ் சாதி உண்டு, அநேக குல மனிதர் உண்டு. மனிதரிலும் மனிதர் உண்டு, இதுதான் ஹைலைட்டு. ஏன்னா மனிதரிலும் மனிதம் உண்டுனா இது மனுஷன்லேயும் மனுஷங்கிறானா அப்படின்னு ஆச்சரியமா இல்லை? ஆச்சரியக்குறி இருக்குது. ஏன்னா மனுஷன் வந்ததே வேற, இது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, வானவரும் மனிதராய் வருவதும், தெய்வமே மனுஷனாக கூட ரூபம் வரும்டா, மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்ததே முன்னோர் செய்தது. நீ எதுக்கு வந்த தெரியுமா? பிறப்புன்றது ஒன்று, இன்னொரு தடவை பிறக்கவே கூடாதுன்ற வழியை தெரிஞ்சதுக்காக நீ வந்தவன் அப்படின்னு யார் வந்தானோ அவன் தான் மனுஷன். மற்றவங்களாம் யார் சாமி? முன்னாடி சொன்னார் பாருங்க, மனிதரிலும் பறவை உண்டு, விலங்கு உண்டு, மரமும் உண்டு, கல்லும் உண்டு. மற்றவங்களாம் யார்? இந்த பறவை, மரம், கல், செடி மாதிரி வந்தவன்டா. தான் எதுக்காக வந்தேன் அப்படின்ற ஒன்றை யார் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் மனுஷன். எப்படி ஏற்று வராங்க பாருங்க.
மனுஷன்னா யாருன்றது எவ்வளோ விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. மகான்களுடைய பார்வை அதுதான். மனம்னு ஒன்று இருக்கிறதுனால மனுஷன்ற பேர் கிடையாது. அந்த மனசை சுத்தம் படுத்தின எவனோ அவன் தான் மனுஷன், அவன் தான் புனிதன், அவன் தான் காலம் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள ஒரு பொருள். அப்படிப்பட்ட காலமும் அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட காலமும் ஒருத்தர் முன்னாடி மண்டிடும் அப்படின்னு சொன்னால் அவன் பேர் தான், அவன் தான் மனுஷனாக வாழ்ந்தவன். அப்படி யாராவது மனுஷனாக வாழ்ந்தான் அவன் காலமே அவனுக்கு முன்னாடியே மண்டிடும். இன்னும் ஒன்றுமே பண்ண முடியலடா என்னால். நான் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது, முன்னாடி நான் மண்டிடுறேன் அப்படின்னு கர்ணன் முன்னாடி கண்ணன் எப்படி போய் பிச்சை எடுத்தானோ அந்த மாதிரி மனுஷன் நான் யாருன்றதை உணர்ந்து ஒரு மனுஷன் வாழ்ந்தால் காலமும் அவன் முன்னாடி போய் மண்டிடும் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ அவன்தான் மனிதன். கை கால் இருக்கிறதுனாலையோ பேச தெரிஞ்சதுனாலையோ மனுஷன் இல்லை. ஒரு மாடு கூட இன்னொரு மாடுகிட்ட பேசுது, அந்த மாதிரியே மனுஷன் கூட இன்னொரு மனுஷங்கிட்ட தான் பேசிக்கிறோம். யாராவது மாடுகிட்ட போய் நம்ம பேசாமல் புரியுமா அதுக்கு? அதே போல தான் அது பேசினா நமக்கு புரியாது. அப்போ இந்த பாஷையில் ஒன்றுமே இல்லை. எங்கே இருக்குது விஷயம் அப்படின்னா, தான் யார், தான் எதுக்காக வந்தேன், அந்த நோக்கத்தை தேடி நான் போகிறேனா அப்படின்றது யார் உணர்ந்தானோ அவன்தான் மனிதன். இங்கே கொடுக்கக்கூடிய பாடம் அதை நோக்கி நம்மளை செலுத்துது. நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு. ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது,